العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. இரண்டுக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமாக நாங்கள் சென்ற பல வாரங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் ஒருவர் அனந்தரம் பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்பதனை நாங்கள் பார்த்தோம். அதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 3 காரணங்களும், அதே போன்று கருத்து வேற்றுமை உள்ள 4 காரணங்களும் என்ற அம்சங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் நாங்கள் ஒருவருக்கு எல்லா விதமான நிபந்தனைகளும் பூர்த்தியாகி அவர் சொத்து பெறுவதற்கான எல்லா தகமையும் உள்ள ஒருவரை சொத்து பெறாமல் தடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதனைத்தான் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த 3 காரணங்கள், நிக்காஹ் அல்லது திருமண உறவு, அதே போன்று இரத்த உறவு, அதே போன்று ஒருவர் ஒரு அடிமையை அதாவது உரிமையிடுவது, இப்படியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட 3 காரணங்கள் ஒரு காரணம் இருந்தால் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்திலிருந்து சொத்து பெறுவதற்கான எல்லா தகமையும் அவருக்கு இருக்கின்றது. ஆனால் மார்க்கம் இன்னும் மூன்று காரணங்களை வைத்திருக்கின்றது. அந்த காரணங்கள் அப்படியான ஒரு இடத்திலே வருகின்ற நேரத்திலே அந்த சொத்து பெறுவதை அது தடை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அப்படியான காரணங்களை நாங்கள் மிகவும் சுருக்கமாக பார்க்கின்ற நேரத்திலே 3 விடயங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவதாக அர்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனம், அதே போன்று அல் கத்ல் என்று சொல்லப்படக்கூடிய கொலை, அதே போன்று இஹ்திலாஃபுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கங்கள் மதம் வித்தியாசப்படுவது. இந்த 3 காரணங்களில் ஒரு காரணம் வருகின்ற நேரத்திலே அது சொத்து பெறுவதை தடை செய்யக்கூடிய ஒரு காரணியாக அது மாறுகின்றது. நாங்கள் அதனை சற்று விரிவாக பார்க்கின்ற நேரத்திலே அடிமைத்தனத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் அதை பற்றி மிகவும் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஒரு அடிமைக்கு சொத்து பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் வழங்கவில்லை என்று சொன்னால், அடிமை என்று சொல்கின்ற நேரத்திலே அவருக்கு அவர் ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்படுகின்றார். எனவே அவருக்கு எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சொத்தையும் தன்னகத்தை ஆக்கிக் கொள்வதற்கான உரிமை கிடையாது. எனவே அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா அதாவது வராசத்து சம்பந்தப்பட்ட இந்த செய்தியை கூறுகின்ற நேரத்திலே வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும், உங்களுக்கு என்று அதாவது உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய அந்த தகமை இருக்க வேண்டும். எனவே அடிமை என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அடிமைக்கு எந்த ஒரு பொருளையும் தானாக சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அவருக்கென்று ஒரு பொருள் இருந்தாலும் எந்த ஒரு சொத்து இருந்தாலும் அந்த சொத்து அவருக்குரியதாக கருதப்பட மாட்டாது, அது அவருடைய எஜமானிக்குரியதாகத்தான் கருதப்படும். எனவே அடிமைக்கு அதாவது அடிமை என்ற காரணம் வருகின்ற நேரத்திலே ஏனைய காரணங்கள் இருந்தாலும், அதாவது அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் அவருடைய பிள்ளை மரணித்தாலும் அவருடைய தந்தையை மரணித்தாலும் அவரிடத்திலே இந்த சொத்து பெற முடியாது. ஏனென்றால் அடிமை என்ற காரணம் அவரை தடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்று அடிமையை பற்றி நாங்கள் மிகவும் அதிகமாக விரிவாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அடிமை உரிமை விடுகின்ற விடயத்திலே இஸ்லாம் செய்த பங்களிப்பு மிகவும் பெரியதாக இருக்கின்றது. எங்களுக்கு பார்க்க முடியும் எல்லா கஃபாராக்கள், அதாவது மார்க்கத்திலே மார்க்க அனுஷ்டானங்கள் செய்யப்படுகின்ற நேரத்திலே வரக்கூடிய அதாவது தவறுகள் வருகின்ற நேரத்திலே பிழைகள் ஏற்படுகின்ற நேரத்திலே அதற்குரிய தண்டமாக இஸ்லாம் பல இடங்களிலே அடிமை உரிமை இடுவது என்ற விடயத்தை மிக வெகுவாக கூறியிருப்பதை எங்களுக்கு பார்க்க முடியும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம் கொலை. ஒருவர் தன்னுடைய நெருக்கமான ஒருவரை தான் யாரிடத்திலிருந்து சொத்து பெறுகின்றாரோ அவரை அந்த சொத்தை பெறுவதற்காக வேண்டி அவசரப்பட்டு கொலை செய்து விட்டால், அல்லது இவர் நேரடியாக கொலை செய்திருந்தாலும் சரி, அவர் அதாவது இன்னொரு சாராருக்கு பணம் கொடுத்தோ அதாவது அவர் மரணிப்பதற்கு இவர் ஏதோ ஒரு விதத்திலே காரணமாக அமைந்து விட்டால் அது அவரிடத்திலே இருந்து சொத்து பெறுவதனை தடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யரிசுல் காத்திலு ஷைஆ, கொலை செய்தவர் இந்த வராசத்திலே எந்த ஒன்றையும் பெற மாட்டார், அவருக்கு எந்த ஒரு அனந்தர சொத்தும் கிடைக்க மாட்டாது.
அதே போன்று இன்னொரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ லிகாத்திலின் மீராஸ், கொலை செய்தவருக்கு எந்தவித அனந்தர சொத்தும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாமிய சட்டக்கலையிலே ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கின்றது, ஒரு விதி இருக்கின்றது. மன் தஅஜ்ஜல ஷைஅன் கப்ல அவானிஹி உகிப பிஹிர்மானிஹி. ஒருவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு, அதாவது அவருக்கென்று வரக்கூடிய ஒரு விடயத்தை அவர் அவசரப்பட்டு அதனை எடுப்பதற்கு முந்திக் கொள்வார் என்று சொன்னால் அதை கொடுக்காமல் அவருக்கு தடுக்கப்படும் என்ற ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒருவர் தனக்கு வரக்கூடிய சொத்து, அதாவது நிச்சயமாக தன்னுடைய அனந்தரக்காரர் மிகவும் நெருக்கமான தன்னுடைய தந்தையிடத்திலோ இருந்தோ சகோதரிடத்திலோ வர வேண்டிய அந்த சொத்தை அவசரமாக பெறுவதற்காக இஸ்லாம் அவருக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை இவர் முந்தி விடுகின்ற நேரத்திலே அதாவது இவர் அவசரமாக பெறுவதற்கு அவரை கொலை செய்ய முயற்சி செய்கின்ற நேரத்திலே அது கொடுக்காமல் தடை செய்யக்கூடிய ஒரு காரணமாக இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றது. எனவே கொலையை பொறுத்த மட்டிலே எல்லா விதமான கொலையும் அதாவது இந்த வராசத்தை பெறுவதை தடுக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி கிடையாது. உதாரணமாக ஒருவர் தவறுதலாக தன்னுடைய, அதாவது தான் யாரிடத்திலே இருந்து சொத்தை பெறுகின்றாரோ அவரை கொலை செய்து விட்டார். உதாரணமாக இருவரும் ஒரு வாகனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர் தான் அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகின்றார். இவரை அறியாமல் ஒரு விபத்து ஏற்பட்டு இவர் யாரிடத்திலே இருந்து சொத்து பெறுவாரோ அவர் மரணத்தை விடுகின்றார். எனவே ஏதோ ஒரு விதத்திலே இவர் காரணமாக அமைகின்றார். அப்படி தவறுதலாக இவர் அதாவது எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாத அடிப்படையில் தெளிவாக விளங்குகின்றது இது தவறுதலாகத்தான் நடைபெற்றிருக்கின்றது என்று. அப்படியான கொலை ஏற்படுகின்ற நேரத்திலே அது இந்த வராசத்தை தடுக்கக்கூடிய காரணமாக அமைய மாட்டாது என்பதுதான் அறிஞர்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்ட மிகவும் ஏற்றமான கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இதிலே நாங்கள் ஷாஃபி மதுஹபை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஷாஃபி மதுஹபிலே எந்த அளவுக்கு, அதாவது கொலைக்கு எந்த விதத்திலே காரணமாக அமைந்தாலும் அவருக்கு அந்த சொத்து அதாவது அந்த சொத்து பங்கீட்டிலே எந்த ஒன்றும் கிடைக்க மாட்டாது என்பதுதான் அவருடைய எந்த அளவுக்கு என்றால் ஷாஃபி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் அதாவது 4 சாட்சிகள் சொல்லப்பட்டு அதாவது ஒருவருக்கு ஜினா செய்தார் என்று அவருக்கு ரஜும் என்று சொல்லப்படக்கூடிய கல்லறிந்து கொள்ளக்கூடிய அந்த தண்டனைக்கு உருவாகின ஒருவர், அப்படி அந்த சாட்சி சொன்னவருக்கு ஏதோ ஒரு விதத்திலே அவருடைய சாட்சி சரிதான் என்ற வார்த்தை கூட ஒருவர் சொல்லி இருந்தாலும் அவருக்கு இந்த சொத்திலே இருந்து, அந்த மரணத்தவருடைய சொத்திலே இருந்து எந்த ஒரு பகுதியும் கிடைக்க மாட்டாது. அந்த அளவு மிகவும், அதாவது எந்த விதத்திலே காரணமாக அமைந்தாலும் அவருக்கு அதாவது அந்த சொத்திலே பங்கு கிடையாது என்று ஷாஃபி மதுஹபிலே கூறுவார்கள். ஆனாலும் மிகவும் ஏற்றமான கருத்து என்னவென்று சொன்னால் அல் கத்லுல் அம்த் என்று சொல்லுவார்கள். வேண்டுமென்றே ஒருவர் சொத்தை அவசரமாக பெறுவதற்காக வேண்டுமென்றே கொலை செய்திருந்தால் அல்லது கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்திருந்தால், அதே போன்று ஷிபுல் அம்த் என்று ஒன்று கூறுவார்கள். அவருக்கு கொலை செய்வது நோக்கம் இல்லை, பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்திலே ஏதாவது ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக அவர் மரணித்து விட்டார். இந்த 2 கொலைக்கு, அதாவது இந்த 2 விதமான கொலைக்கு மாத்திரம்தான் இந்த 2 விதமான கொலைகளும் தான் அந்த சொத்து பெறுவதை தடுக்கக்கூடிய காரணமாக அமைகின்றதை தவிர ஏனைய கொலைகள் இதிலே அடங்க மாட்டாது என்பதுதான் அறிஞர்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்ட மிகச் சரியான கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நேரத்திலே அந்த முடிவைத்தான் அநேகமான அறிஞர்கள் கூறுகின்றார்கள். 3வது காரணத்தை பொறுத்த மட்டிலே 3வது காரணம் இஹ்திலாஃபுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கங்கள் வித்தியாசப்படுவது, வித்தியாசமான மார்க்கம் இருப்பது. அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் காஃபிரிடத்திலே இருந்து எந்த அனந்தரத்தையும் பெற முடியாது. அதே போன்று அதுக்கு நேர்மாற்றமாக ஒரு காஃபிரிடத்திலே இருந்து ஒரு முஸ்லிம் எந்தவித அனந்தர சொத்தையும் பெற முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர் வலல் காஃபிருல் முஸ்லிம். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் காஃபிரிடத்திலிருந்தோ ஒரு காஃபிர் முஸ்லிமிடத்திலோ இருந்தோ சொத்து பெற முடியாது, சொத்தை பெற மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் அதற்கு காரணம் என்று சொன்னால், அங்கே நாங்கள் மார்க்கங்கள் வித்தியாசப்படுகின்ற நேரத்திலே, அதாவது இஸ்லாம் கொடுத்த அந்த உறவு என்றது அஸ்ஸிலா ஷரஇய்யா என்று சொல்வார்கள். இஸ்லாம் கொடுத்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது.
ஏனென்றால் எங்களுக்கு குர்ஆனிலே பார்க்க முடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக பரிந்து பேசுகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்க முடியும், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்களுடைய மார்க்கத்திலே இல்லை என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று. அதாவது அந்த தொடர்பை துண்டிப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே மார்க்கங்கள் வித்தியாசப்படுகின்ற நேரத்திலே, அதாவது ஒரு முஸ்லிம் காஃபிர் இடத்தில இருந்தோ ஒரு காஃபிர் முஸ்லிம் இடத்திலே இருந்தோ சொத்து பெற முடியாது. இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன. ரித்தத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் மார்க்கத்தை, அதாவது முஸ்லிமாக இருக்கின்றார், அவர் இஸ்லாத்தை விட்டும் சென்று விடுகின்றார். இப்படியான காரணமும் சொத்து பெறுவதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அவர் அந்த சொத்து பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இஸ்லாத்தை திரும்பவும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருக்கு கொடுக்க முடியும் என்று சில அறிஞர்கள் கூறினாரும். ரித்தத், அதாவது அந்த யாரிடத்திலே இருந்து இவர் சொத்து பெறுகின்றாரோ அவர் மரணிக்கின்ற நேரத்திலே இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருந்தால் அந்த இடத்திலே சொத்து, அதாவது அது சொத்து பெறுவதை தடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைகின்றது. அதே போன்று இன்னொரு அம்சம் இருக்கின்றது, லிஆன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய பிள்ளை இல்லை என்று, அதாவது தன்னுடைய பிள்ளை இல்லை என்பதனை நிரூபித்து சத்தியம் செய்து விடுகின்றார். தன்னுடைய மனைவிக்கு, அதாவது தன் மூலமாக கிடைத்த பிள்ளை இல்லை என்பதனை லிஆன் மூலமாக அதாவது ஒருவர் சத்தியம் செய்து கூறிவிட்டால் அப்படியான காரணமும் சொத்து பெறுவதை தடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைகின்றது. இது தவிர இன்னும் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காரணங்கள் சொத்து பெறுவதை தடுக்குமா இல்லையா என்று அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதிலே முக்கியமாக சொல்லப்பட்ட காரணங்கள் வேறு ஊர்களிலே இருப்பது, வேறு நாடுகள், வேறு பிரதேசத்திலே இருப்பது, ஒருவர் இன்னொரு நாட்டிலேயும், அதாவது சொத்து பெறக்கூடியவர் இன்னொரு நாட்டிலேயும் இருந்தால் அப்படி சொத்து கிடைக்குமான்னு கேட்டா சில பேர் அதாவது அப்படி சொத்து பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணியாக சொல்லி இருந்தாலும் மார்க்கத்திலே எந்தவித ஆதாரமும் அதுக்கு கிடையாது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த 3 காரணங்களும் தான் ஒருவர் சொத்து பெறுவதை தடுக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைகின்றது. இதுதான் இன்றைய பாடம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே, வரக்கூடிய வகுப்புகளிலே, அதாவது யார் ஆண்களிலே சொத்து பெறக்கூடியவர்களுடைய அந்த தர்த்தீப் என்ன, அதாவது ஆண்களிலே சொத்து பெறக்கூடிய அனந்தரக்காரர்கள் யார், பெண்களிலே சொத்து பெறக்கூடிய அனந்தரக்காரர்கள் யார் என்ற பகுதிகளை நாங்கள் வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே هذا ما عندي وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد.